சரி, டிஸ்க்ளைமரோட ஆரம்பிக்கிறேன். இது வந்து பொலிட்டிக்கல் போஸ்ட் கிடையாது. ஒரு பியூரான இந்த மண்ணுல பொறந்த ஒரு குடிமகனா என் மனசுல பட்டதுதாங்க. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறமேலு நடந்த விஷயமெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்தியா ஒரு 9 இடங்கள்ல தீவிரவாத முகாம்கள ஐடென்டிஃபை பண்ணி, அக்யூரேட்டா, ப்ரிசைஸா அந்த இடத்த தாக்குறாங்க. அதனால வந்து தீவிரவாதிகளும் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆர்மி நம்ம மேல எஸ்கலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அத நம்ம தடுத்து நிறுத்துறோம். அதுக்கு வந்து நம்ம ரிட்டாலியேட் பண்றோம். மறுபடியும் அவங்க எஸ்கலேட் பண்றாங்க. நம்ம ரிட்டாலியேட் பண்றோம். அப்புறம் என்ன பண்றாங்க? அவங்களே வாலண்டியரா வந்து போர் நிறுத்தத்துக்கு டிஜிஎம்ஓஸ்ன்னு சொல்லுவாங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆப்பரேஷன்ஸ். அவங்க நம்மள அணுகுறாங்க. 10ஆம் தேதி ஒரு 3:30 மணிக்கு நம்மள அணுகி, இந்த மாரி நம்ம 2 பேரும் சமரசமா போயிடலாம். சண்டையெல்லாம் வேணான்னு சொன்ன பிறகு, அத கன்சிடர் பண்ணி நம்ம அந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்ட பிறகும், அவங்க சீஸ்ஃபயர் வயலேட் பண்றாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ், சித்தாந்த வித்தியாசங்கள் இது எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, நாடுன்னு வரும்போது நாட்டு பின்னால நம்ம நிக்கணுங்க. அதுதான் ஒரு குடிமகன் இந்த நாட்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு நேர்மையான விஷயம்னு நான் நினைக்கிறேங்க. அதாவதுங்க, இந்த ஜனநாயகத்துல எல்லாருக்குமே வந்து கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. ஆனா, அந்த கேள்விய நியாயமா கேட்கணும். நம்ம ஊர்ல உட்காந்துக்கிட்டு, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய, நம்ம நாட்டுடைய ஆக்ஷன்ஸ வந்து கொஸ்டின் பண்றாங்க, சந்தேகப்படுறாங்க. ஒரு வெஸ்டர்ன் மீடியாவுடைய நரேட்டிவ பை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது பை பண்ண ரெடியா இருக்காங்க. அத எடுத்துட்டு வந்து டிவி டிபேட்ல உட்காந்துட்டு பேசுறானுங்க. யார்றா நீங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகுதுங்க. சில பேரெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள அன்ஃபாலோவே பண்ணி விட்டுட்டேன். சரிங்க, நம்ம ஊர் மீடியா சொல்றத நம்ம வாங்கிக்க வேணாம். ஆனா, நான் சுத்தமா ஃபாலோ பண்ணது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தாங்க. நம்ம வந்து அந்த பிரஸ் பிரீஃபிங் அப்படிங்கிறத வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவ்வளவு அழகா பண்ணாங்க. எவ்ரி 3, 4 ஹார்ஸ் ஒரு நாளைக்கு 3 தடவ, 4 தடவ கிளியர் கட்டா என்ன நடந்தது? நாம என்ன பண்ணியிருக்கோம்? அப்படிங்கிறத வந்து கிளியரா பண்ணாங்க. ரைட்? நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருக்கோம்னா, நம்மளுடைய ராணுவம், விமானப்படை, கப்பல் படை, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய வீரர்கள், அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் தாங்க. இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்கள புரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒருத்தன் வந்து உயிர குடுத்து ஒரு விஷயம் பண்றான். தியாகம் பண்ணிட்டு இருக்கான். அவன அவமரியாதை பண்ற மாதிரி நம்ம எங்கேயும் பேச வேணாங்க. அவங்கள மதிக்கலாம். நாடுன்னு வரும்போது நாடு தாங்க ஃபர்ஸ்ட்டு. ஜெய் ஹிந்த்.